நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தேவைப்படுது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட ஒரு அருமையான செட்டிங் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல அது ஒளிஞ்சிருக்கு. அந்த செட்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த செட்டிங் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மொபைல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிக்கிறீங்க, இல்ல டிராவல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்களை நான் இந்த செட்டிங்கை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங் கைஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. ஒவ்வொரு டேபா தட்டி தட்டி உள்ள போய் செக் பண்றதுக்கு பதிலா டைரக்டா நம்ம என்ன பண்றோம், மேல ஒரு சர்ச் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போறோம். போயிட்டு ஸ்மார்ட் கீழே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக். இப்போ ஸ்மார்ட் லாக் இருக்கு, அதை நம்ம தட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு பின்னை கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பின்னை யூஸ் பண்ணுங்க. ஸோ பின்னை கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் லாக். இது கூகுளோட ஸ்மார்ட் லாக்ங்க. இதுல 3 அருமையான செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆன் பாடி டிடெக்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, போன்லயும் சரி மற்ற விஷயங்கள்லயும் சரி, உங்களுடைய போனை நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நீங்க ஆல்ரெடி ஒரு லாக் போட்டிருப்பீங்கல்ல, அதை ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அன்லாக் பண்ண வேண்டிய வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, அந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்க உங்க போனை அன்லாக்ல வைக்கணுமா, அப்படின்னா என்ன பண்ணுங்க, யூஸ் ஆன் பாடி டிடெக்ஷன். இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். எல்லா இடத்துலயும் இல்ல, எந்த இடத்துல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ அந்த மாதிரி டைங்கள்ல இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் பிளேசஸ். ஸோ இந்த ட்ரஸ்டட் பிளேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுடைய போன் அன்லாக்ல வச்சிருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம்னா நீங்க அதிக நேரம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றீங்க, அங்க உங்களுக்கு பிஸியான ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க மொபைலை அடிக்கடி நீங்க ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த செட்டிங்கை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஆட் ட்ரஸ்டட் பிளேஸ் கொடுத்த உடனே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதிக நேரமா அந்த லொகேஷனை நீங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படிங்கறத சொல்றேன். அந்த மேப்புக்கு டாப் ரைட்ல பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு கீழே கொடுத்துரும். ஸோ அது எது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த பகுதியில் நீங்க நிற்கும் போதும் சரி, அந்த பகுதி கிட்ட நெருங்கி போகும்போதும் சரி, உங்க போன் ஆட்டோமேட்டிக்கலி அன்லாக்கா இருக்கும். ஸோ அந்த இடங்கள்ல நீங்க அடிக்கடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாமலேயே போனை பயன்படுத்தலாம். ஸோ இது வேண்டாம்னா அப்படி அதுக்கு மேல ஒரு தட்டுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், கொடுத்துருங்க. ஸோ அந்த ட்ரஸ்டட் பிளேஸ் போச்சு. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், ட்ரஸ்டட் டிவைசஸ் தட்டுவோம். குறிப்பா உங்க கையில கெட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச், அதை கூட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. சோ அதை மூலியமா கூட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். சோ அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம் பெர்மனண்டா அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு. பட் இந்த செட்டப் வந்து அதிகபட்சமா ஒரு 4 hours மட்டும்தான் வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு நீங்க செக் இன் பண்ணணும். சோ இந்த 3 முத்தான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வெவ்வேறு இடங்கள்ல. சோ பயன்படுத்துங்க. ஸோ அடிக்கடி நீங்க வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் உங்க போனை ஓபன் பண்றதுக்கு. அடுத்ததா கூகுளோட பாட். நீங்க கூகுள் பாட் அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ அந்த கூகுள் பாட்ல சமீபத்தில் ஒரு சின்ன அப்டேட்டுங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. டைரக்டா ஃபீல்டுல போய் இறங்கி உங்களுக்கு அது காமிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். நீங்க கூகுள் பாட் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த கூகுள் பாட்ல நான் உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்த போறேன். ஃபீல்டுக்கு போயிடுவோமா? எனக்கு பிடிச்சமான ப்ரௌசரை நான் ஓபன் பண்றேன். சர்ச்ல போயிட்டு கூகுள் பாட்னு டைப் பண்றேன். அதுக்கப்புறம் சைன் இன் கொடுத்துறேன். சைன் இன் கொடுத்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கீழே என்டர் a prompt here கொடுக்குறேன். நான் ஒரு சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்றேன். how to create. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணிட்டு how to create WhatsApp passkey on any Android. ஸோ இப்போ என்ன பண்றேன், கூகுள் பாடுக்கு அனுப்புறேன். இப்போ கூகுள் பாடு என்ன செய்யுதுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. நான் கொடுத்த சென்டென்ஸுக்கு சர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை எனக்கு கூகுள் பாட் கொடுக்க போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா to create WhatsApp passkey on any Android device எந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத ஒரு டிராஃப்டா கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்த ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல. சோ 2 டிராஃப்ட் கொடுத்துருக்கு. சோ நீங்க ஒரு பெஸ்டான டிராஃப்டை சூஸ் பண்ணணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூகுள் அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்க தெரியுமா? சோ அந்த ரிசல்ட்டுக்கு டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கா, அதுக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க வியூ அதர் டிராஃப்ட்ஸ், அதுக்குள்ள போங்க. போனோன்னா உங்களுக்கு 1 2 3 டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இதுல எந்த இதை வேணாலும் கரெக்டான
சரியான இதுதான் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க சூஸ் பண்றத கூகுள் ஃபீட்பேக்கா எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், நீங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க, எது பெஸ்டானது அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு இப்படி தட்டினீங்கன்னா அதுக்குண்டான இது வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஃபைனலி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிடன் செட்டிங் தாங்க. நீங்க ஒரு வெறித்தனமான யூடியூப் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தான் இது. அதாவது நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோவை சர்ச் பண்றதுக்கு டெக்ஸ்ட் அதிகமா பயன்படுத்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானே அதிகமா டெக்ஸ்ட் தான் பயன்படுத்திருக்கேன் யூடியூப்ல எந்த ஒரு வீடியோவும் சர்ச் பண்றதுக்கு. அடுத்ததா என் பொண்ணு என்கிட்ட மொபைலை வாங்கினா டெக்ஸ்ட் எல்லாம் பயன்படுத்த தெரியாது, டைரக்டா வாய்ஸை பயன்படுத்தி தான் வீடியோலாம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு அடுத்ததா யூடியூப் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புத்தம் புதிய செட்டிங். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சாங் பிரியரா, பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்போனா நீங்க வழக்கமா என்ன பண்ணுவீங்க, யூடியூப்ல டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி சர்ச் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா வாய்ஸ். அதுக்கு மேல ஒரு அருமையான செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிடன் சீக்ரெட் யூடியூபை ஓபன் பண்ணுவோம். சரி, யூடியூபை ஓபன் பண்ணியாச்சு. நீங்க டெக்ஸ்ட்டை பயன்படுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வாய்ஸை பயன்படுத்திருப்பீங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டெல்லாம் நீங்க ப்ளே பண்ணிருப்பீங்க. இப்போ அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ், சர்ச் கிளாஸ், அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே நீங்க டெக்ஸ்ட் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். டாப் ரைட்ல ஒரு மைக் இருக்கு, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே நீங்க வாய்ஸை பயன்படுத்தி பாட்டை நீங்க சர்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். இன்னொன்று பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சாங்ன்ட்டு. இப்போ உங்களுக்கு இதுலேயே கொடுத்துட்டாங்க ப்ளே, சிங் ஆர் ஹம். என்ன தெரியுமா, நீங்க பாட்டு பாடி வீடியோவை சர்ச் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி ஹம்மிங் பண்ணி கூட நீங்க சாங்ஸை வந்து சர்ச் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். செமல ட்ரை பண்ணி பாருங்க கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செட்டிங் ஒரு புத்தம் புதிய செட்டிங். பாட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, ஹம்மிங் பண்ணி கூட நீங்க யூடியூப்ல பாட்டை சர்ச் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும். ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச 3 முத்தான செட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எம்டிஆர் கமெண்ட்ஸை ஃபில் அப் பண்ணி விடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.